ஸ்தோத்திரப்பா. இந்த வசனத்தை தியானித்து உங்களோட பேச வச்ச தகப்பனுக்கு நன்றி. சங்கீத புத்தகத்திலேருந்து 1ஆம் அதிகாரத்திலேருந்து 2வது அதிகாரம் வரை உங்களுக்கு வாசிக்கேன். துன்மார்க்கனுடைய ஆலோசனையில் நடமாடாமலும் பாவிகளுடைய வழிகள் நில்லாமலும் பிரயாசக்காரருடன் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருக்கிறது இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்கிறார். ஏசப்பா என்ன சொல்கிறாருன்னா, துன்மார்க்கன் கூட சேராதேன்னு சொல்கிறார். அவங்க பாவிகளோட வழிகளை நில்லடைங்கன்னு என்று சொல்கிறார். ஏசப்பா கர்த்தரை நினச்சி கர்த்தர் வசனம் பைபிள் வசனத்தின் மூலம் நடங்க அப்படின்னு என்று சொல்கிறார். வசனத்தை தியானிக்க சொல்கிறார். ஏசப்பா துன்மார்க்கர் கூட சேராதீங்கன்னு என்று சொல்கிறார். ஏசப்பா ஆமாம், வசனத்தின் மூலம் உங்களோடு பேசுகிறார். வசனத்தில் என்ன எழுதியிருக்கோ அதைப்படி நடங்க பிள்ளைகளே என்று சொல்கிறார். துன்மார்க்கன் கூட சேராதீங்க என்று சொல்கிறார். அவர் சொல்லுறதுபடி நம்ம நடக்கணும். அந்த வசனத்தில் எப்படி எழுதியிருக்கோ அதுபடி நம்ம நடக்கணும். ஒவ்வொரு நாளும் வசனத்தின் மூலம் நம்ம நடந்தால் நம்மளுக்கு கர்த்தர் நம்ம கிருபையாக இறங்கி நம்மளை வழி நடத்துவார். ஏசப்பா பைபிள் வசனத்தில் என்ன தான் எழுதியிருக்கோ அதன்படி நம்ம நடக்கணும். ஒவ்வொரு நாளும் வசனத்தை படிக்கணும். ஒவ்வொரு நாளும் ஏசப்பாவோடு நம்ம முகமுகமாக சந்தித்து பேசணும். ஒவ்வொரு நாளும் காலையில் அதிகாலையில் எழுந்து துதிக்கணும். 2 கைகளையும் ஏந்தி வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லவர் பிதாவே வலதுபுறத்தில் இருக்கிறார் என்று வலதுபுறத்தில் இருக்கிறார் என்று நினைத்து ஒவ்வொரு நாளும் அவரை நினைத்து துதித்து கொண்டே இருங்க. அவர் உங்களுக்கு நல்ல காரியங்களை வெற்றிகரமாக வாய்க்க பண்ணுவார். நீங்கள் எதையெல்லாம் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் வெற்றிகரமாக முடிப்பார். இந்த ஜெபத்து மூலம் உங்களோட பேசுகிறார். இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.